அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஸ் கம்யூனிகேஷன் சார்பாக இதுவரை 10 தலைப்புகளிலே டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களின் சொற்பொழிவுகளை தமிழிலே மொழிமாற்றம் செய்து வெளியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்க்க போவது 11வது தலைப்பு, அதாவது இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதா அல்லது ஒடுக்கப்பட்டதா? அமைதியே எங்கள் அடையாளமே, அமைதியின் பெயரால் ஒன்றிணைவோமே, வாழ்நாளெல்லாம் அமைதி பெற இறைவாணி அருள் செய்வாய். அமைதி அமைதி அமைதியே. தன் சேயும் கண்ணீர் சிந்திட தனியே நின்றிட காண்கின்ற தாய் உலகில் இல்லையே. தன் சேயின் உயிர் காத்திட தன் உயிரை தர மறுக்கும் தாய் உலகில் இல்லையே. தன் குடும்பத்துக்கென்று ஓர் வீடிருந்தால் சந்தோஷம் கொள்ளாத தாயும் இல்லையே. உங்கள் இல்லம் குடும்பம் நாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு 10 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சர்வதேச இஸ்லாமிய மாநாட்டிற்கு இன்று இங்கு வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் கிராத் ஓதி துவங்க டாக்டர் உத்துமான் பின் முகமது அசித்திகி, இவர் சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமிய அமைச்சகத்தின் அல் குர்ஆன் கழகங்களின் தலைவராவார். இப்போது அவரை கிராத் ஓத மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. والله يريد أن يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات أن تميلوا ميلا عظيما. يريد الله أن يخفف عنكم وخلق الإنسان ضعيفا. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا
وكان ذلك على الله يسيرا إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما ولكل جعلنا موالي مما ترك الوالدان والأقربون والذين عقدت أيمانكم فآتوهم نصيبهم إن الله كان على كل شيء شهيدا الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا صدق الله العظيم. இப்பொழுது திருக்குரான் வசனங்களை மொழிமாற்றம் செய்ய சகோதரர் ஆஷிக் குரேஷி அவர்களை அழைக்கிறேன். அல்லாஹ்வோ நீங்கள் பாவத்திலிருந்து மீளுவதையே விரும்புகிறான். எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர். அன்றி அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு இலகுவாக்கவே விரும்புகின்றான். மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்குள் சம்மதத்தின் பேரில் நடைபெறும் வர்த்தக மூலமேயன்றி உங்களில் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் விழுங்கிவிட வேண்டாம்.
அன்றி இதற்காக உங்களில் ஒருவருக்கொருவர் சச்சரவிட்டு வெட்டிக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக்க அன்புடையவனாக இருக்கின்றான். எவரேனும் அல்லாவின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் நாம் அவரை மறுமையில் நரகத்தில் சேர்த்து விடுவோம். இவ்வாறு செய்வது அல்லாவுக்கு மிகச் சுலபமானதே. உங்களுக்கு விலக்கப்பட்ட பெரும் பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் உங்களுடைய மற்ற சிறிய பாவங்களுக்கு அதனை நாம் பரிகாரமாக்கி உங்களை மிக்க கண்ணியமான இடங்களிலும் நுழைவிப்போம். உங்களில் சிலரை சிலர் மீது அல்லாஹ் மேன்மையாக்கி அருள் புரிந்திருப்பதைப் பற்றி பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியனவே, அவ்வாறே பெண்கள் சம்பாதித்தவையும் பெண்களுக்குரியனவே. ஆகவே ஆண் பெண் ஒவ்வொருவரும் உழைப்பின் மூலம் அல்லாஹ்வுடைய அருளை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். தாய், தந்தை, உறவினர்கள் அல்லது நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் விட்டுச் செல்லும் ஒவ்வொரு பொருளுக்கும் விகிதப்படி அவர்களுடைய சொத்தை அடையக்கூடிய வாரிசுகளை நாம் குறிப்பிட்டே இருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடவும். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்து கொள்ளக்கூடியவனாகவே இருக்கின்றான். ஆண்பாலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதுடன் தங்கள் பொருட்களை செலவு செய்வதனாலும் ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆகவே நல்லொழுக்கமுள்ள பெண்கள் பணிந்தே நடப்பார்கள். தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாவின் பாதுகாப்பை கொண்டு பேணி காத்துக் கொள்வார்கள். எவளும் கணவனுக்கு மாறு செய்வாள் என்று நீங்கள் அஞ்சினால் அவளுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். படுக்கையிலிருந்து அவளை அப்புறப்படுத்தி வையுங்கள். அதிலும் அவள் சீர்திருந்தாவிடில் அவளை லேசாக அடியுங்கள். அதனால் அவள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவள் மீது யாதொரு வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மேன்மையானவனும் மிக பெரியவனுமாக இருக்கின்றான். ஜசாக் அல்லாஹ் ஹயர். டாக்டர் உதுமான் அசித்திகி அவர்களுக்கும் குரேஷி அவர்களுக்கும் நன்றி. இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று மாலை இங்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நெறிப்படுத்துபவராக என்னை நியமித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாட்கள் நடக்கவிருக்கும் இஸ்லாமிய சர்வதேச மாநாட்டின் 2வது நாள் இது. இன்று மாலை நம்மிடையே பேசப்போகும் பேச்சாளர் மதங்களை ஒப்புநோக்கும் தலைப்பிலும் இஸ்லாத்தை குறித்தும் திறமையாக பேசக்கூடிய ஒரு பிரபலமான பேச்சாளர். ஆம், டாக்டர் ஜாகிர் நாயக் தனது சொற்பொழிவை ஆற்றிய பிறகு மக்கள் கேட்கும் சவாலான கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிப்பதில் மிகவும் பிரபலமானவர். கடந்த 13 ஆண்டுகளாக டாக்டர் ஜாகிர் நாயக் 1300 பொதுக்கூட்டங்களுக்கும் மேலாக சொற்பொழிவாற்றியிருக்கிறார். இந்தியாவிலும் அநேக கூட்டங்களில் பேசியிருக்கிறார். உலகத்தின் பிற மதங்களை சேர்ந்த அறிஞர்களோடு வாதம் மற்றும் விவாதம் செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார். உதாரணத்திற்கு அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் கேம்பலுடனும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியுடனும் விவாதம் செய்திருக்கிறார். இந்தியாவின் முன்னணி பத்திரிகையான இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை 2009ஆம் ஆண்டு இந்தியாவில் சக்தி வாய்ந்த 100 மனிதர்களில் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பெயரையும் குறிப்பிட்டது. விசேஷமான ஒரு பட்டியலில் இந்தியாவில் 10 சிறந்த ஆன்மீக தலைவர்கள் என்ற பட்டியலில் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பெயர் 3வதாக இடம்பெற்றது. அதில் இருந்த ஒரே முஸ்லிம் அவர் மட்டும்தான். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் உலகம் முழுக்க இருக்கும் பல தொலைக்காட்சிகளில் அடிக்கடி தோன்றுகின்ற பிரபலமான ஒரு நபர். பீஸ் டிவி உலகில் அதிக இஸ்லாமியர்களால் பார்க்கப்படும் இந்த தொலைக்காட்சி பல கோடி மக்கள் விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சி. அதை நிறுவியவர் இவர்தான். சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது ஒடுக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நம்மிடையே இன்று பேச வருகிறார் டாக்டர் ஜாகிர் நாயக். அல்ஹம்துலில்லாஹ்.